ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம். முக்கியமான 3 சிம்டம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமான 3 சிம்டம்ஸுன்றதில் பேக் பெயின் வரும். ஸோ பேக் பெயின் அப்படின்றது முதுகு வலி. முதுகு வலின்ற ஒரு விஷயம் வந்தாலே பீரியட்ஸ் வந்துரும்ன்றது எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனாலும் முதுகு வலிச்சா ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகுன்றது தான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ இது எல்லாருக்கும் தெரியுமா என்னன்றது எனக்கு தெரில. நானும் நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால், முதுகு வலின்றது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸு. ஆனால் நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், நம்மளுக்கு தான் ஈஸியாக நெகட்டிவ் தாட் வருமே. ஸோ நெகட்டிவ் தாட் ஈஸியாக வந்தனால நம்ம முதுகு வலிச்சா பீரியட்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி பயந்துட்டுருப்போம். ஸோ இந்த மாதமும் கன்ஃபார்ம் ஆகாதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆக்சுவலி நானுமே அப்படி தான் நினச்சேன். ஸோ என்ன மாதிரி நீங்கள் பயப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே நான் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா, எனக்கு ஒவ்வொரு மாதமும் நான் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணேன். அப்போ என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன், இல்லைப்பா எனக்கு முதுகுலாம் வலிக்குது, இந்த மாதம் கன்ஃபார்ம் ஆகுமா என்ன, நீ நம்பிக்கை வைக்காத அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, ஏன்டி இப்படி பேசுகிற, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் தள்ளி போகும், நீ நம்பிக்கையாக இரு அப்படின்னாரு. இல்லைப்பா நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன், நீ ஆசையை வளர்த்துட்டு அப்புறமேலு பீரியட்ஸ் ஆகிடுச்சுன்னா கஷ்டமாக இருக்கும்ல, அதனால தான் நான் முன்கூட்டியே உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். இந்த மாதம் எதிர்பார்க்காத, எனக்கு பேக் பெயினாக இருக்குது அப்படின்ட்டு அதையே சொல்லாத, நீ விட்டு பார்த்துக்கலான்னாரு. அதே போல் எனக்கு பேக் பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் பீரியட்ஸ் ஆகிடுமோன்னு நினச்சி பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால தான் சொல்கிறேன், பேக் பெயின்ன்றது ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு குட் சிம்டம்ஸு. ஆக்சுவலாக நம்மளை பயன்படுத்தக்கூடிய சிம்டம்ஸும் கூட. ஸோ சில பேருக்கு பேக் பெயின் வந்தால் நடு முதுகு எலும்பு கரெக்டாக வலிக்கும். ஸோ அது வலித்தாலே உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடும். ஆனால் அதே மாதிரி வலிச்சா பீரியட்ஸ் ஆகிடும், நீங்கள் பயப்பட வேண்டாம். அது ஒன்றாவது ஒரு பாசிட்டிவ் சிக்னேச்சர் தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, யூரின் அடிக்கடி வரும். ஸோ நீங்கள் தண்ணி குடிக்கிறனால தான் வருதாட்டுக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்பீங்க. ஸோ தண்ணி குடித்தா யூரின் வரதான் செய்யும், இல்லைங்களா? ஆனாலுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அடிக்கடி யூரின் போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அடிக்கடி யூரின் போனாலுமே உங்களுக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்மாக இருக்குன்னு தான் அர்த்தம். இதாவது அடிக்கடி யூரின் போகிறனால ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிடுமா அப்படின்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஸோ இன்ஃபெக்ஷன்லாம் ஆகாது. ஸோ நீங்கள் அடிக்கடி யூரின் போனாலும் ரொம்பவே நல்லது. உங்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்தாலுமே சரியாயிடும். ஸோ யூரின்றது ஒரு மாதிரி ட்ராப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக போகுது அப்படின்னா தான் அது இன்ஃபெக்ஷனோட சேர்ந்தது. ஸோ நல்ல ஃப்ளோவாக எப்பயும் போல் யூரின் போகுது, எனக்கு பெயின் இல்லை, யூரின் போகிறப்ப கடுக்கிறது, எரிகிறது, பெயின் அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா அது ஒரு ஹெல்த்தி யூரின் பாஸ் தான். ஸோ நீங்கள் பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ யூரின் போகிறதும் ஒன்றாவது ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் தான். எதனாலனா கர்ப்பப்பை அழுத்தம் கொடுக்கும். கர்ப்பப்பை அழுத்தம் கொடுக்குறப்ப நம்ம நார்மலாகவே கிட்னிலேருந்து உங்களுக்கு யூரின் பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுவும் ஒரு விதமான சிம்டம்ஸ் தான். அடுத்தது ஒரு முக்கியமான சிம்டம்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் புதுமையான ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். வயிற்றுக்குள்ளே ஒரு மாதிரி பண்ணும். அது என்ன எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியாது. ஒரு மாதிரி கவுற மாதிரியும் இருக்கும், இழுத்து பிடிக்கிற மாதிரியும் இருக்கும், ஒரு மாதிரி ஊறுற மாதிரி இருக்கும், மூவ் ஆகிற மாதிரிலாம் இருக்கும். அதாவது அதெல்லாம் ஒரு 6 மாதத்தில் தான் குழந்தை மூவ் ஆகிறது நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஆனால் நம்மளுக்கு ஒரு மாதிரி மூவ் ஆகிற மாதிரியும் இருக்கும், ஒரு மாதிரி உறுத்தும், கவ்வும், வலிக்கிற மாதிரி இருக்கும். அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியாத ஒரு நிலைமைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு டெஃபினட்டாக நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கீங்க. அதை பற்றி நீங்கள் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த 3 சிம்டம்ஸும் உங்களுக்கு இருக்கான்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். அடுத்தது வேறு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களோட நேம் சொல்லியே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுவேன். அதே போல் அடுத்த டாப்பிக்கில் எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணும், எனக்கு கண்டென்ட் தான் எனக்கு மோஸ்ட்லி கிடைக்க மாட்டேங்குது. ஸோ கண்டென்ட் கிடைச்சா நானும் ரெகுலராகவே வீடியோ போடுறேன். இனிமேல் வீடியோ போடுவேன்னு நினைக்கிறேன். நானும் ஒவ்வொரு டைமும் இப்படி தான் ஆனால் என்னால் ஒவ்வொரு டைமும் ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. இனிமேல் நான் ரெகுலராக போட முயற்சி பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். என்னோடய ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது ஆக்சுவலி என் ஹஸ்பண்டோட நம்பர் தான். ஜென்ஸ் பேசுகிறாங்கன்னு சொல்லி பயந்து ஃபோன் கட் பண்ணிட வேணாம், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பேமெண்ட் மெத்தட் இருக்கும். ஸோ அதன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்களே என்னோடய பர்சனல் நம்பர் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் என்னோடய பர்சனல் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.
நீங்கள் வந்து அவங்க அமுச்சிட்டாங்க அப்படின்னா அதே நம்பருக்கு நீங்கள் டவுட்ஸ் கேட்டால் அவங்க ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து அவங்க கொடுக்குற பர்சனல் நம்பருக்கு என்னோடய நம்பருக்கு நீங்கள் டவுட்ஸ் கேட்டால் மட்டும்தான் நான் ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு ரிப்ளை வரலனால் நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து நீங்கள் பே பண்ண நம்பருக்கே கால் பண்ணி கேட்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு ரிப்ளை பண்ணலை அவங்க எந்த கால்ஸ் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதுக்குன்னு நீங்கள் மெசேஜ் பண்ண ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்லேயே கேட்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க. அமுச்ச உடனே அவங்க ஒரு 3 நிமிஷம் டு 4 நிமிஷம் வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த 3 நிமிஷம் டு 4 நிமிஷம் வந்து எனக்கு டைம் கொடுத்தா தானே அந்த 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஆடியோ என்னால் கேட்க முடியும். ஆனால் உடனே 1 நிமிஷத்தில் 2 நிமிஷத்தில் திருப்பி கால் பண்ணிடுவாங்க. சிஸ்டர் நீங்கள் ரிப்ளை பண்ணல, அதான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் அமிச்சது 4 நிமிஷம் 5 நிமிஷம் ஒரு ஆடியோ. அந்த ஆடியோ கேட்கறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் ஆகும்ல. நீங்கள் 5 நிமிஷம் பேசினதை அந்த 5 நிமிஷம் கேட்டால் தானே என்னால் கேட்க முடியும். ஆனால் வந்து நீங்கள் 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் ரிப்ளை வேணும்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கான டைமை நீங்கள் கொடுங்க, அப்படின்னா தான் என்னால் ரிப்ளை கொடுக்க முடியும். ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவை. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்றது லைக்குக்கு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ எதனால் சொல்கிறேன்னா, அதாவது வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு லைக் பண்ணுங்கள். அவ்வளோ வியூஸும் லைக்கும் ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம சொல்லி ஒரு கேம் மாதிரி விளையாடலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.